எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழம்பு பண்ணித்தாங்க. பண்ணிடலாம்டா. வெயிலுக்கு எதம்மா பதம்மா குழு குழுன்னு நல்ல பிஞ்சு வெண்டங்காயில ஒரு மோர் குழம்பு பண்ணிடலாமா? அதுக்கு தேவையானது பாருங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பை நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தேங்காய் திருவுனது எடுத்துருக்கிறேன். ஒரு சில்லு இஞ்சி, 3 பச்சை மிளகா, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அவங்களுக்கு காரசாரமாக மோர் குழம்புக்கு தகுந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காரசாரமாக எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் போய். குழம்புக்கு தேவையான நம்ம வந்து அரைக்கிற பொருள்லாம் அரைச்சிக்கலாங்க. துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு, அரிசியும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, அதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. போட்டாச்சுங்களா? அடுத்து வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது தாளிக்கு தேவையான மிளகாயெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த மோர் குழம்புக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாயும் பச்சை மிளகா நம்ம போடுறோம் இல்லைங்களா, 3 மிளகா, அதுதான் நம்மளுக்கு மோர் குழம்புக்கு காரணம். வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. நம்ம இப்போது பச்சைட்டியை வச்சாச்சு அடுப்பில். நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் போடுறோம் தாளிக்கிறதுக்கு. அடுத்து அதில் பெருங்காயம், நம்ம வந்து பால் பெருங்காயம் தான் நான் போடுறேன். இது வந்து கரைஞ்சிக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கு. பொரிஞ்சு வந்தோடனே வரமிளகாயை போட போகிறோம். இப்போது கடுகு ஜீரகமாக பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வரமிளகாயை போட்டுக்கலாங்க. வரமிளகாயை தாழ்த்தோடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்குவோம். அதை போட்டு ஒரு கிண்டிக்குவோங்க. அடுத்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோங்க. உப்பு போட்டாச்சுங்க. அவங்களுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, அதையும் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு கொஞ்சமாக கலந்துக்கணும். இப்போது கருகடு தலையும் போட்டுடலாங்க. அதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றினதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயெல்லாம் தொடச்சி கட் பண்ணி அப்பாடா தும்பலே வந்துருச்சுங்க தாளிச்சதுல. இப்போ வெண்டைக்காயை வளர்க்குறதுக்கு நம்ம வடச்சட்டியை வச்சுக்கலாங்க. வடச்சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் லெமன் சாஸ் செஞ்சு கொடுத்தீங்களா, அதுவும் கொண்டு கொடுத்தேன். சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. எல்லாத்தையும் வர சொல்லு நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு. வர சொல்கிறேன். அவங்களுக்கு நான் செய்கிற சாப்பாடில் எது இதெல்லாம் பிடிச்சிருக்கு? லெமன் சாப்பாடுன்னு சொன்னாங்க, பிரியாணி, காளான். பிரியாணி உன் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டு போனாலே, சஞ்சிதா. நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டே போயிட்டாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், சிக்கன் மஞ்சூரியன் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அன்னைக்கு சிக்கன் மஞ்சூரியன் கூட போட்டிருந்தோம்ல. ஆமாம். இப்படி வெண்டைக்காயை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிட்டுங்க. நல்லா தேவையான அளவுக்கு நீட்டமாக கட் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து எண்ணெயில் நம்ம வந்து வணக்கி இந்த வலுவலுப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலுவலுப்பு போகிற மாதிரி வணக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். அப்படிதான் வச்சுருக்கோம், திக்காக இருந்தால். இப்போது மோர் குழம்புக்கு தேவையான நான் வீட்லேயே தயிர் பார்த்திங்கன்னா உர ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரெஷ்ஷாக புளிப்புள்ள தயிராக இருக்கணும். அது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பீட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா பாருங்கள், குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இந்த பக்கம் வெண்டைக்காயை வறுக்க வச்சுங்க பாருங்கள். இப்போ நம்ம அந்த வெண்டைக்காயை இதில் போட்டுக்கோங்க.
வெண்டைக்காயை இதை போட்டுக்கோங்க. போட்டாச்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு இந்த மாதிரி திக்காக தான் வரணும். இந்த மாதிரி திக்காக தான் வரணும். இப்போ அடுத்து நம்ம அதிலே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கோம் தயிர், அதை இதில் அப்படியே இது பண்ணணும். ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பு வந்து எரியக்கூடாது. இதுக்கு மேலே எரிஞ்சுதுன்னா தயிர் வந்து திரிஞ்சுது. மோர் குழம்பு பாருங்க எவ்வளோ சூப்பராக கச்சில செம்மையாக வந்து பாருங்க. இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் மோர் குழம்பு. மோர் குழம்பு பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? இப்போ உப்புலாம் பார்த்துக்கலாங்க. நம்ம சூப்பராக இருக்கு. நீ சாப்பிட்டு பார்க்கலையா? கையை கம்மி அப்படியே சூப்பராக இருக்குது. மோர் குழம்பு இப்படி தாங்க வைக்கணும் ப்ராப்பராக. இதுதான் மோர் குழம்பு. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப் பண்ணிக்கோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து இந்த வெயிலுக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும். எதமாக பதமாக சூப்பராக குழு குழுன்னு இருக்கும். நான் சொன்ன மாதிரி. பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.